ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ். இன்றைக்கி நிஃப்டி 50 காலையில் ஓப்பன் ஆகும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, இனிமேல் இந்த வீக்லி எக்ஸ்பைரி வந்து நிஃப்டி 50 வந்து செவ்வாய்க்கிழமையும், சென்செக்ஸ் வந்து வியாழக்கிழமையும் மாறினது எனக்கு மறந்தே போச்சு சொல்லணும்னு. இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிஃப்டி 50 இனிமேல் எக்ஸ்பைரி வந்து செவ்வாய்க்கிழமை. இது செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து இனிமேல் நிஃப்டி 50 வர எக்ஸ்பைரி நடக்க போகுது. என்னடா ப்ரீமியம் எல்லாம் நிஃப்டி 50ல் ரொம்ப கம்மியாக இருக்குது, சென்செக்ஸில் பார்த்தா இவ்வளோ ஹெவியாக இருக்கே அப்படின்னு எனக்கு ப்ளே பண்ணும்போது கூட தோணவே இல்லை. ப்ளே பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஆஹா, இந்த எக்ஸ்பைரியில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு சேஞ்ச் பண்ணால் இந்த மந்த் எண்டில் சொன்னாங்களே அப்படின்றது அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட்டே ஆச்சு. அது அந்த ப்ரீமியத்தை பார்க்கும்போது கூட எனக்கு தோணவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது மாறுது அப்படின்ற அந்த மைண்ட் ரிமெம்பர் இருந்திருந்தால் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் அதை மறந்துட்டேன் டோட்டலாக. ப்ரீமியம் பார்த்து அது ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது. இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து ஒரு 166 பாயிண்ட்டுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து அது லோ போனது 24,405 வரையும் போச்சு. ஹை வந்து 24,572 வரையும் போச்சு. கரெக்டு தானே? இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 75-74 பாயிண்டில் மைனஸில் முடிஞ்சிருக்கு. அதுவே ஒரு டிஸப்பாயிண்டட் தான். ஏன்னா இது இன்றைக்கி எப்படியும் நான் ஒரு ப்ளஸில் தான் முடியும்னு நினச்சேன். கடைசி ஒரு 2:45க்கு வந்த கேண்டில் நல்லா வேகமாக போச்சு. அதுக்கப்புறம் போட்டு தலையிலேயே தட்டி கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ மார்க்கெட் நிஃப்டி 50 ஒரு பேரிஷ் ட்ரெண்டுக்குள்ளே உள்ளே இருக்குது இப்போத்தி நிலவரையும். இது வந்து நமக்கு கம்மிங் மண்டே ஒரு கேப் அப் கிடச்சிதுன்னா தப்பிச்சிக்கும். கேப் டவுன்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக 24,000 போய் டச் பண்ணுருவான் அப்படின்னு தான் நான் காலையிலேயே ஆல்ரெடியே நேற்று ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொன்னேன். அவன் அந்த 24,456 கீழே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். அது ஒரு பேட் சென்டிமெண்ட்டு. அந்த பேட் சென்டிமெண்ட்டை வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா மண்டே ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப் ஆகணும். அந்த 24,500க்கு மேலே வந்துடுச்சிட்டானா தப்பிச்சிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அதை இறக்க விட மாட்டாங்க அந்த லெவலை. இல்லை ஒரு கேப் டவுனில் இறங்கிடுச்சுன்னா நிஃப்டி 50யோட கதை வந்து அடுத்த வாரம் ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்ட் 24,000 போய் டச் பண்ணாமலாம் வராதுன்னு தான் தோணுது. ஏன்னா டெக்னிக்கலாக பார்த்தாலும் அது பியரிஷாக இருக்குது. சார்ட் அனலைஸ் பண்ணாலும் அது பியரிஷ் ட்ரெண்டு உள்ள தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நெகட்டிவில் இருக்கும்போது நிஃப்டி 50 கண்டிப்பாக 24,000 டச் பண்ணும், ஒரு கேப் டவுனில் இருந்தால் சொல்கிறேன். இன்றைக்கி நிஃப்டி 50ல் நம்ம சொன்ன அந்த 24,456 தான் சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு 9.15 கேண்டிலே அது வரையும் போயிட்டு அங்கேருந்து அது புல்லிஷாக போச்சு. இதை 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 கேண்டில் பேரிஷாகவே வந்தது. மறுபடியும் அதே 24,456 தான் சப்போர்ட்டாக எடுத்து தான் அங்கேருந்து 100 பாயிண்ட்டு கிட்ட போச்சு. இங்கே யாராவது நீங்கள் இந்த லெவலை இந்த சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி ஒரு கால் ஆப்ஷனை வாங்கியிருந்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு மினிமம், அதில் 100 பாயிண்ட்டு ஒரு இண்டெக்ஸு ஸ்பாட் ஏறும் போது ப்ரீமியம் எல்லாம் ஒரு 50-60 பாயிண்ட்டாவது ஏறி இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இறங்க தான் ஆரம்பிச்சிது. நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டே வரவே இல்லை. 591 வரல. எது வரையும் போனான்னா 572 வரையும் தான் போச்சு. நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் கரெக்டாக ஒரு 19 பாயிண்ட்டோ அந்த ரேஞ்சில் வந்து கிட்ட வந்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டான்.
சரி அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கண்டிப்பாக கீழே தான் போகும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நிஃப்டி 50ல எடுத்தேன். எங்கே எடுத்தேன்னா, அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வரும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொடும்போது எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 3 பீரிஷ் கேண்டில் வந்தது. 4வதா வந்து வரும்போது மட்டும் அங்கே ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா, சரி இங்கேருந்து ஒரு ஒரு 1200 பாயிண்ட்டு கிட்ட வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடணும்னு தான் அந்த எய்மில் தான் நான் அதை போட்டேன். அதே மாதிரி எனக்கு அது 1200லாம் கொடுத்தது. அதுக்கு மேலேயே போச்சு. ஆனால் ஒரு ஃபியர் என்னென்னா, திடீர்னு இப்போ தான் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக போனா அப்படியே அது பேரிஷ் கேண்டிலாக மாறிடுது. அந்த ஒரு ஒரு தடுமாட்டம் வந்தவொடனேயும் ஒரு ரூ. 1200 வரும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இதுவே போட்டு வச்சதே ஸ்டாப் லாஸே அந்த ரேஞ்சுக்கு தான் போட்டிருந்தேன். அது கரெக்டாக அது வந்து கரெக்டாக 1270லேயே என்னமோ ட்ரிகர் ஆகிடுச்சு. சரி அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது அதுக்கப்புறம் அது மேலே போயிடுச்சு. சரி போட்டதுக்கப்புறம் எப்படி நம்ம வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் அதை விட்டுட்டேன். ஒரு ரூ. 1800 ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி, அவ்வளோதான். இன்றைக்கி நான் ஆடினதே அவ்வளோதான். ஒரே ஒரு ட்ரேடு. அந்த ட்ரேடு வந்து ஒரு எத்தனை மணிக்குன்னா ஒரு 10:15க்கு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு அவ்வளோதான். இன்றைக்கான ப்ராஃபிட் அவ்வளோதான். சென்செக்ஸ் நான் ப்ளே பண்ணலை. சென்செக்ஸ் வந்து நம்ம சப்போர்ட்டுக்கும் வரல, நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கும் போகல. சென்செக்ஸ் இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்ட். ஏன்னா சென்செக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பைரி இல்லை. அது வந்து கம்மிங் வியாழக்கிழமை தான் இனிமேல். அதனால் அது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்தது. அதனால் அது நம்ம சப்போர்ட்டுக்கும் வரல, நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கும் வரல. சரி நல்லதாக போச்சு அப்படின்னு நினச்சி அதை விட்டாச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு, அதுவும் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கு. நம்ம மோடி அவர்கள் ஜப்பானில் இப்போ இருக்கார். சரி அதோட இம்பேக்ட்லேயாவது நான் இதெல்லாம் ஒரு கருத்தில் வச்சு தான் இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு ப்ளஸில் முடியும்னு சொன்னது. ஆனால் 3 மணிக்கு மேலே தான் ஃபர்தராக இன்னும் ஒரு 40-50 பாயிண்ட் இறங்க ஆரம்பித்தான். அதில் தான் மார்க்கெட் வந்து டவுனில் வர்றதுக்கு காரணம். கடைசி நேரத்தில் ஏன்னா 2 நாள் லீவ் வருது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட வரலாம். ஏன்னா மார்க்கெட்டே ஃபுல்லாக டவுனில் இருக்குது. சரி ஏன் இந்த 2 நாளில் வேறு ஏதாவது இம்பேக்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி கூட சில பேர் அங்கே 3 மணிக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அப்படி தான் நடந்திருக்கும். அதனால தான் அந்த 3:15 3:15 கேண்டில் வேகமாக இறங்குச்சு. இதோட மண்டே தான் மார்க்கெட்டு. நம்ம சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி 50 இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை சண்டேயில் பார்க்கலாம். நாளைக்கு சில லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஷேர்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.